ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? தேவ வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க வெளிநாட்டுல இருக்கலாம். ஒருவேளை இது மார்னிங் இல்லையோ, குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், வாட் எவர் த டைம் இஸ், கம் ஆன், தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு என்ன பேசுவீரோ என்ற ஆசையோடு உம் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை குறித்தே நீர் பேசுவீர் என்று, எங்கள் தேவையே சந்திப்பீர் என்று, எங்களுக்காகவே நீர் இருக்கிறீர் என்று நம்புவதற்கு உம்முடைய வார்த்தையை கேட்பதின் மூலம் ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பைபிள் வாசிச்சிட்டீங்களா? ஜெபம் செஞ்சிட்டீங்களா? தனிப்பட்ட விதத்துல தேவனோடு உறவாடுவதை நீங்க பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. பைபிள் வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவாரு. ஜெபிக்கும் போது நீங்க தேவனோடு பேசுவீங்க. தேவனோடு அந்யோன்யமான உறவு கொண்டிருப்பது அப்போதான் இருக்கும். சங்கீதம் 22:10 வாசிக்கிறேன், கேளுங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லலாங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். கர்ப்பத்தில் இருக்கும்போது, கர்ப்பத்திலே நாம கருவாக இருக்கும்போதே நம்மை பார்க்கிறார் தேவன். நான் தாயின் கருவில் இருக்கும்போதே உம் கண்கள் என்னை கண்டதுன்னு திரும்ப சொன்னார் இந்த தாவீது. உமது கண்களுக்கு எதுவும் மறைவா இருக்கவில்லை. தாயினுடைய கருவில பிள்ளைக்கு எலும்புகள் எப்படி உருவாகுதோ யாருக்குமே தெரியாது. எப்படி குழந்தை உருவாக்கப்படுகிறதோ யாருக்குமே தெரியாது. கவனிங்க, கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கும் வெகுமதி. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நான் கர்ப்பத்திலே இருந்தது முதல் என்னுடைய அடைக்கலம் நீரே. அடைக்கலம் என்னங்க, நம்ம எல்லாம் யாராவது ஒருவர் மேல ஆதாரப்பட்டு வாழ்கிறோம். சிலர் வாழ்நாளெல்லாம் அப்படிதான் வாழ்வாங்க. சின்ன பிள்ளைங்க பெற்றோர் மேல ஆதாரப்பட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. தாய் தான் பால் கொடுக்கணும், தாய் தான் சுமக்கணும், தாய் தான் எல்லாமே செய்யணும். ஆனா வளர்ந்த பிறகு அந்த அப்பா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும், ஃபீஸ் கட்டணும். பெற்றோர் மேல ஆதாரப்படுகிறோம். நம்ம சொந்த கால்ல நம்ம நிற்கும் வரை. அப்படின்னா எப்பவுமே நம்ம கால்ல தான் நம்ம நிக்கிறோம்னு வைங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நம்ம சொந்த கால்ல நிற்பதுன்னா இன்னொருத்தர் மேல ஆதாரப்படாம நம்ம சம்பாத்தியத்தை நம்ம செய்து நம்முடைய செலவுகளை நாமே சுமப்பதுன்னு அர்த்தம். அநேகர் இந்த நாட்கள்ல எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நானே வாழ்ந்து கொள்வேன் என்பது போல ஒரு விதமான ஒரு ஆரகன்ஸ். கண்டிப்பா நமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா தேவனுடைய உதவி இல்லாம நாம வாழ முடியாதுங்க. இதை உணர்ந்தவன் உண்மையான ஒரு ஞானி. என்னுடைய ஆதாரம் என் ஆண்டவரே. என்னுடைய பெற்றோரை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆதாரமா கொடுத்தவர் ஆண்டவரே. என் தாயின் கருவிலே நான் இருந்தது முதல் நான் வளரும் விஷயத்தில், நான் இந்த உலகத்தில் பிறந்த விஷயத்தில், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற விஷயத்தில் என்னை சுமப்பவர் என் ஆண்டவரே. தாயினுடைய வயிற்றின் தோன்றினது முதல் என்னால் ஏந்தி சுமக்கப்பட்டவர்களே என்று கூட ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அவர் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், நம் வேதனைகள் சுமக்கிறார். நாம் அவருக்கு விரோதமா முரட்டாட்டம் செய்யும் போது, அவரை வேதனைப்படுத்தும் போது அதையெல்லாம் பொறுக்கிறார், சகிக்கிறார், நேசிக்கிறார் நம்மை. இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறாரு. ஏசாண்டவர் என்னை நேசிக்கிறாரு. ஒரு நாளுக்கு ஒரு 100 முறையாவது உங்க முழு மனதோடு இதை சொல்லி பாருங்க. அவங்க எனக்கு இது செய்யலையே, இவங்க எனக்கு இது செய்யலையே, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு எதுவும் இல்லையே, நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன வாழ முடியும், என் வருங்காலம் என்ன, என் வாழ்க்கை என்ன, எனக்கே புரியல என்ற நிலைமையில நம்ம இருக்க மாட்டோம்.
என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா, என் பாவத்திற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்ட என் மீட்பின் கர்த்தர், அவருடைய சித்தத்தில் நான் இருக்கிறேன். ஆமா, அவருடைய அனுமதி இல்லாம எனக்கு எந்த தீங்கும் நடக்காது, எந்த நன்மையும் நடக்காது. என் ஆதாரம் அவரே. தாவீது சிறு வயது முதல் தேவன் மேல ஆதாரப்படுவதை கற்றுக்கொண்டார். தன் வீட்டிலே சிறியவனாக இருந்தான், கொஞ்சம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான், அலட்சியப்படுத்தப்பட்டவனாக இருந்தான். சில விஷயங்கள்ல அவங்க அண்ணாங்களை விட அந்த சரீர வளர்ச்சியிலும் பலத்திலாவது அவங்க அண்ணாங்க, அவங்கெல்லாம் கமாண்டர்ஸ், மிலிட்ரியில இருக்கிறாங்க, ரொம்ப உறுதியானவங்க. ஆனா தாவீதுக்கு தன்னுடைய பலவீனங்கள் எத்தனையோ இருக்கென்று உணர்ந்தும், என்னை பலப்படுத்துகிறவர் என் தேவனே என்று தேவனை பற்றி கொண்டார். மற்றவங்களோடு நம்மளை கம்பேர் பண்ணும்போது அநேக முறை நம்ம பிரயோஜனம் இல்லை நினைப்போம். நம்மை நாமே குறைத்து மதிப்பிடுவோம். ஒரு விதமான சுய பரிதாபத்துக்கு இடம் கொடுப்போம். தேவையில்லை. அப்படிப்பட்ட ஆலோசனைகள் உங்களை சோர்வாக்கினா, உங்களை டிப்ரெஷனுக்குள்ள நடத்தினா, உங்களை எதுவுமே செய்ய முடியாதவங்களாக்கிடும். என்னை சுமக்கிறவர் என் தேவன், என்னுடைய ஆதாரம் என் ஆண்டவரே. என் பெற்றோர் அல்ல, என் அண்ணன் தம்பி இல்ல, உலகம் அல்ல, அரசாங்கம் அல்ல, எந்த மனுஷனும் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, தேவனுடைய உதவி இல்லாமன்னு நம்ம மனதார உறுதியா விசுவாசித்தா நமக்கு இருக்கிற பாதி பிரச்சனை முடிஞ்சிருங்க. தேவன் மேல ஆதாரப்படுறதை கற்றுக்கொள்ளுங்க. அவர் மேல ஆதாரப்படுவோம். யார் மனது உம்மை உறுதியாய் நம்பியிருக்கிறதோ அவனை பூரண சமாதானத்துடன் நீர் காத்துக் கொள்வீர். தேவன் மேல நம்முடைய மனசு உறுதியா இருக்கும்போது பாருங்க, கொஞ்சம் கண்ணு சுத்தி கீழே விழும்போது ஏதாவது ஒரு சுவரை பிடித்து கொண்டு அதிலே சாய்ந்து கொள்ளுவோம். அப்பாடா அப்படின்னு சொல்லுவோம். கீழே விழாம அதை பிடிச்சு கொள்ளுவோம். அதன் மேல ஆதாரப்படுவோம். அது போல நம் வாழ்க்கையில சோர்ந்து போகும்போது, வெறுத்து போகும்போது, நொந்து போகும்போது, சோதனையை ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் மேல சாய்ந்து கொள்வதை கற்றுக்கோங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பதை கற்றுக்கோங்க. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று அவரோட நம்முடைய கஷ்டத்தை சொல்லிக்கணுங்க. அவர் சமூகத்துல காத்திருப்பதை கற்றுக்கொண்டா நம் வாழ்க்கையில புதிய பலனை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்முடைய ஜீவனின் ஆதாரமா இருக்கிறார். அவர் என் ஜீவனின் ஆதாரம். நான் வாழ்வதற்கு அவரே எனக்கு ஆதாரம். மனுஷங்களை நம்பிக்கொண்டா ஏமாந்துருவோம். சூழ்நிலைகளை நம்பினா நஷ்டம் போவோம். எவ்வளவு குடும்பங்க தேவன் யாரையாவது நமக்கு உதவியா பயன்படுத்தும் போது நாம அவங்கள சார்ந்து கொள்கிறோமே தவிர அவர்களை நமக்கு கொடுத்த ஆண்டவர் மேல நம்ம ஆதாரப்படுறதில்ல. யாராவது கொஞ்சம் பணம் கொடுத்தா பணம் கொடுத்தவங்க மேல ஆதாரப்படுறோமே தவிர பணம் கொடுக்கும்படி செய்த தேவன் மேல ஆதாரப்படுறதில்ல. தேவன் ஏதாவது ஆசீர்வாதங்களை கொடுத்தா ஆசீர்வாதங்களை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோமே தவிர ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை பிடித்துக் கொள்வதில்லை. நின்றுவிடுங்க. இந்த உலகத்துல மனுஷரின் உதவி நின்றுவிடும். சூழ்நிலைகளின் உதவிகள் நின்றுவிடும். சூழ்நிலைகள் எதிர்மறையாயிட்டு இருக்கு. நம்ம வருங்காலத்தை பற்றி நம்மளே கவலைப்பட்டு இருக்கோமே, ஏன் தேவனுக்கு தெரியாதா? ஒன்றை உங்க வாழ்க்கையில நிறுத்திட்டார்னா தேவன் அதைவிட சிறந்தத உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ என்னமோ. நீங்க தேவன் மேலே ஆதாரப்பட்டா ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறக்கிறவராக இருக்கிறாரு. ஒரு விஷயத்துல உங்களுக்கு தடை ஏற்பட்டா இன்னொரு சிறந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அவர் மேல ஆதாரப்படும் போது உங்களை சுற்றி சூழ்நிலை ஏடாகூடமாகும் போது சோர்ந்து போகாதீங்க. சுற்றி பார்க்காதீங்க, மேல பாருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. வாட் நெக்ஸ்ட் ஆண்டவரே? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில உங்களுடைய வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு தடை இருக்கலாம். என்னங்க டக்குன்னு வேலையிலிருந்து எடுத்துறாங்கல்ல இன்றைக்கு? சோர்ந்து போகாதீங்க. அந்த கம்பெனி மேல இல்ல நீங்க ஆதாரப்படுவது, அந்த பாஸ் மேல இல்ல நீங்க ஆதாரப்படுவது. நம்முடைய பரமபிதா உன்னை மறக்க மாட்டார். உனக்கு இன்னொன்று ஆயத்தப்படுத்தாம உனக்கு இருக்கிறத எடுக்க மாட்டாரு. நம்புங்க. அது என்னன்னு உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியலன்னா முழங்கால் போட்டு ஜெபிங்க, விசுவாசிங்க, அற்புதங்களை பாப்பீங்க.
எதுவானாலும் சரி. இன்றைக்கு அநேகருக்கு குழந்தை இல்லாத போது கர்ப்பம் திறக்கப்பட்டதுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அந்த 3வது 4வது மாசத்துல மிஸ்கேரேஜ் ஆயிடுது. அந்த பிள்ளை இறந்து விட்டதுன்னு, அந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு எவ்வளவோ துக்கப்பட்டு நொந்து போய் இனி அவ்வளவுதான் என்று சோர்ந்து போறாங்க. சில நேரம் தேவன் ஏன் இவைகளை அனுமதிக்கிறாரோ நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா குறைகளோடு ஒரு குழந்தை உங்களுக்கு பிறப்பதை விட ஆரோக்கியமான குழந்தையை உங்களுக்கு கொடுப்பது தேவ திட்டம் இல்லையா? பிதாக்களின் தோஷத்தினால, நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களினால சில நேரம் குழந்தைங்க இந்த காலத்துல சரியா ஃபார்ம் ஆகிறது இல்ல. ஸ்கேனிங் ரிப்போர்ட்ஸ்ல சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அந்த பிள்ளை எப்படியாவது நாம அந்த குழந்தை மேலேயே ஆதாரப்படுறோமே தவிர குழந்தைய கொடுத்த ஆண்டவர் மேல் ஆதாரப்படாம விடுகிறதுனால சுகம் உண்டாகிறதில்ல, அற்புதங்கள் நடக்கிறதில்ல. இழந்து போனவைகளுக்கு 2 மடங்கு பிரதிபலனை பெற்றுக்கொள்வதில்ல. பக்தன் யோபு எது மேல ஆதாரப்பட்டாரு? தன் பணத்தின் மேலையா? தன் 10 பிள்ளைகளின் மேலையா? தன்னுடைய பேர் புகழ்ச்சியின் மேலையா? இல்லங்க, அதையெல்லாம் கொடுத்த தேவன் மேல ஆதாரப்பட்டாரு. அதெல்லாம் போனா கூட தேவனை பிடித்துக்கொண்டேதான் இருந்தாரு. தேவனை பிடித்துக்கொண்டேதான் இருந்தாரு. அவருக்கே முறையிட்டு கொண்டாரு. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றாரு. எதை உங்க வாழ்க்கையில இழந்தீங்களோ, இனி எப்படி? இந்த வேலை போயிடுச்சே, இனி எப்படி? எங்க அப்பா அம்மா எனக்கு உதவ மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, இனி எப்படி? என் கணவர் எனக்கு உதவ மாற்றாரே, இனி எப்படி? நான் அதையே நம்பிக்கொண்டு இருந்தேனே, அது என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதே என்ற கவலை உங்களுக்கு இருக்கா? அது வேலையோ, பணமோ, ஒரு நபரோ, அவங்க மேல நீங்க ஆதாரப்படுறதுனால ஒருவேளை உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க ஆண்டவர் சில முறை நீங்க அதிகமா நேசிக்கிறத உங்ககிட்ட இருந்து எடுத்துருவேன்னு சொன்னாரு. என்ன நேசிக்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு? கொடுத்தவரை நேசிப்போங்க. கொடுத்தது முக்கியம் இல்ல, கொடுக்கிறவர் நமக்கு இருக்கும் வரைக்கும் எந்த குறையும் நமக்கு இருக்காது. ஆண்டவரே, நீரே என் ஆதாரம். நான் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் மரிக்கும் வரைக்கும் நீரே என்னுடைய தேவன். ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயம் செய்பவர் யாரும் இல்லை. என்னை விட்டு தூரமாகாதேயும். கஷ்டத்துல கூட உங்களுக்கு துணையாக இருப்பவர் ஆண்டவர். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க மனுஷரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஐயா. வேலையை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், பணத்தை நம்பிக்கொள்கிறோம், அதன் மேலேயே ஆதாரப்பட்டு அவங்க மேல இவங்க மேல ஆதாரப்பட்டு வாழ்கிறோமே தவிர நீரே எங்களுடைய ஆதாரம் என்ற விஷயத்தை மறக்காம உண்மையே சார்ந்து கொள்ளவும், உங்க மேலேயே ஆதாரப்பட்டு இருக்கவும், தாயின் கருவில் நாங்கள் இருந்தது முதல் இப்போ வரைக்கும் எங்களை சுமக்கிறவர் நீரே ஆகையால் எங்கள் கடைசி வரைக்கும் நீர் துணையாயிருப்பீர் என்ற விசுவாசத்தோடு உண்மையே சார்ந்து எங்கள் பாரமெல்லாம் உங்க மேல வைப்பதற்கு உதவி செய்யுங்க. எங்கள் கவலை எல்லாம் உம்மிடம் கொண்டு வர உதவி செய்யுங்கப்பா. எது என்னவானாலும் ஏசாண்டவர் எங்களை விட மாட்டார் என்ற வார்த்தை எங்க மனசுல ஆழமா விசுவாசிக்கவும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா அற்புதமான காரியங்களை செய்வார். இப்படியாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை அநேக நேரங்களில், அநேக விதத்தில், டெலிவிஷன்ஸ்ல, சோசியல் மீடியா மூலமா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மூலியமா உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும்
வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்